இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம தேர்ந்தெடுக்க முடியறது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு நண்பன், இன்னொன்னு நமக்கு வர மனைவி. எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என்னோட மனைவியாவும் என்னோட துணைவியாவும் என் பிசினஸ்க்கு பார்ட்னராகவும் வர முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தங்களா தான் முதல்ல நான் ரம்யா பார்த்தேன். அப்பா அம்மா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன், மனசார விரும்புறேன் ரம்யா. இவர் எதுக்கு போன் பண்றாரு? போன் பண்ணிட்டே இருக்காரு. ரம்யா, என்ன ரம்யா பேசாம அமைதியாவே இருக்கீங்க? உங்க பதிலுக்காக தான் நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு நாள் டைம் கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கும் வரல, உங்ககிட்ட இந்த போன்ல எந்த பதிலும் வரல. ஏன் ரம்யா இப்படி பண்றீங்க? என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் என்ன சொன்னா நீங்க என்ன நம்புவீங்க? நான் என்ன பண்ண நீங்க ஏத்துப்பீங்க? சொல்லுங்க ரம்யா, சொல்லுங்க ரம்யா, நான் என்ன பண்ணணும்? ஏறமே அப்படி பேசாம அமைதியாவே இருக்கீங்க. இந்த மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கவா? சார், எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இனிமே இப்படி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வைக்கிறேன். ரம்யா ரம்யா ரம்யா, என்னாச்சு? என்ன சொன்னா? ஓகே சொல்லிட்டாளா? ஓகே தான் சொல்லிருக்கணும். அப்படி ஒரு சம்பவத்தை தானே நீ பண்ணிருக்க. சொல்லு பேராண்டி, என்ன சொன்னா? போங்க தாத்தா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ மனசுக்குள்ள நான் இல்ல தாத்தா. டேய், இப்ப எதுக்கு நீ அப்செட் ஆகுற? அவ என்ன சொன்னா அத முதல்ல சொல்லு. உன்னை பிடிக்கலைன்னு சொன்னாளா? என்ன சொன்னா அத சொல்லுடா. அவளுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க தாத்தா. அப்படியா சொன்னா? ஆமா தாத்தா. அடே மக்கு மடையா, என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? என் பேரனாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா வாயில ஏதாவது வந்துட போகுது. அவ உன்னை பிடிக்கலைன்னு சொன்னாலா இல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னாலா? வீட்டுல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னா. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டேய் மக்கு, என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு கூட்டிட்டு போடான்னு அர்த்தம். இத கூட புரிஞ்சுக்க முடியல உனக்கு தாத்தா. இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா. அப்ப ரம்யா என் காதல ஏத்துக்கிட்டாளா தாத்தா? ஐயோ, 60+ எனக்கே புரியுத. 2K கிட்ஸ் உனக்கு எதுவுமே தெரியலையடா. இப்படி ஒரு பச்சை மண்ண காதல் களத்துல இறக்கி விட்டுட்டேனடா. இப்ப என்ன தாத்தா நீ பண்ற? ஒண்ணும் பண்ண வேணாம். இனிமே தான் இந்த அருணாச்சலத்தோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. முதல்ல எங்க தட்டணுமோ அங்க தட்டிட்டு அதுக்கப்புறம் தட்ட வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்கா தட்டுறேன். நீ அவளை நினைச்சு கணா மட்டும் காணு, களத்தை நான் பாத்துக்கிறேன். அம்மா, உள்ள வரலாங்களாமா? இவர் எதுக்கு இப்ப திரும்ப வீடு வரைக்கும் வந்திருக்காரு?
வாங்க ஐயா, உட்காருங்க. ஐயோ, சொல்லுங்க ஐயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் என் பேரனோட கல்யாண விஷயமா தாமா. உங்க பொண்ணோட விருப்பத்தை கேட்டுட்டு உங்களுக்கும் இதுல சம்மதமானு கேட்டுட்டு போலான்னு தாமா வந்தேன். இது சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் என் மருமக உங்ககிட்ட பேசிட்டா. எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல. இது சரியா வராதுங்க ஐயா. மேற்கொண்டு இப்படி அடிக்கடி வந்து இத பத்தி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க ஐயா.